கார்த்திகை புராணம் 29ஆம் அத்தியாயம். அம்பரீஷ மன்னர் துர்வாச முனிவரை வணங்குகிறார். 12 தினங்கள் இவ்வாறாக மகா முனிவரான அத்ரி முனிவர் சுதர்சன சக்கரத்தால் அம்பரீஷ மன்னரை பயமுறுத்தி இருவரையும் காப்பாற்றி 10 லட்சம் பக்தர்களுக்கு தோன்றி மறைந்து இவ்வாறு தனது பயணத்தை தொடங்கினார். பின்னர் அம்பரீஷர் துர்வாச முனிவரின் பாதங்களை வணங்கி அவரது பாதங்களை சுத்தம் செய்த நீரை அவர் தலையில் தெளித்து, முனிவரே, நான் சம்சார பாதையில் செல்லும் ஒரு சாதாரண இல்லறவாசி. பகவான் ஸ்ரீமன் நாராயணருக்கு என்னால் முடிந்த அனைத்தையும் செய்து சேவை செய்கிறேன். அடியேன் ஸ்ரீமன் நாராயணருக்கு சேவை செய்கிறேன். 12 நாள் விரதத்தை கடைபிடிக்கிறேன். மக்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாமல் தடுக்கும் ஒரு நீதியுள்ள ஆட்சியாளராக ஆட்சி செய்கிறேன். நான் தங்களுக்கு ஏற்படுத்திய தொல்லைக்கு என்னை மன்னியுங்கள். தங்கள் மீது எனக்கு மிகுந்த பாசம் இருப்பதால் தங்களை எனது விருந்தினராக அழைத்துள்ளேன். எனவே எனது விருந்தோம்பலை ஏற்றுக்கொண்டு என்னையும் எங்கள் குடும்பத்தையும் அவர்களை வெற்றியடைய செய்யுங்கள். தாங்கள் கருணை உள்ளம் கொண்டவர். உங்கள் ஆரம்ப கோபத்தில் என்னை சபித்தாலும் நீங்கள் என் இல்லத்திற்கு திரும்பிவிட்டீர்கள். நான் பாக்கியவான். உங்கள் வருகையால் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அழகிய தோற்றத்தை காணும் அதிர்ஷ்டம் எனக்கு கிடைத்தது. அவர்களிடம் நீங்கள் காட்டிய கருணையை நான் மறக்கவில்லை. ஐயகோ, என் இதயம் மிகுந்த மகிழ்ச்சியால் நிரம்பியுள்ளது. மகா பெரியவரே, என் மன நிறைவோடு நான் தங்களை எவ்வளவு துதிக்க வேண்டும். வாக்கிலிருந்து வழியும் மகிழ்ச்சி கண்ணீருடன் நான். ஆனால் எனது வார்த்தைகள் என் இறைவனின் பாதங்களை சுத்தம் செய்கின்றன. சேவை செய்தாலும் ஒரு நல்லொழுக்கமுள்ள மனித பிறவியை கடன்பட்டிருப்பேன். நான் எவ்வளவு பெரிய மனிதனாயினும் நான் இன்னும் உங்களுக்கு இன்னொரு துன்பம் வராமல் இருக்க தம்முடைய மனம் எப்போதும் தமது போதியின் மகா முனிவர்களிடம் அந்த ஸ்ரீமன் நாராயணரிடத்திலும் நிலைத்திருக்கட்டும் என்று அவர் பிரார்த்தனை செய்து என்னையும் தன்னுடன் உணவருந்த அழைத்தார். இந்த வழியில் அவரது பாதத்தில் பிரார்த்தனை செய்யும் அம்பரீஷ மன்னனை ஆசீர்வதித்தல். அரசரே, மற்றவர்களின் வலியை குறித்து யார் கவலை கொள்கிறார்கள்? தடுப்பு, உயிர்களை காப்பாற்றுங்கள். யார் பாதுகாப்பது? யாருக்கு எதிரிகள் மீது அதிகாரம் இருக்கிறது? கொஞ்சம் நல்லது செய்பவர்கள் அப்படித்தான். ஒருவர் தந்தைக்கு சமம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன, தெரிவிக்கப்படுகின்றன. தாம் எனக்கு என் தந்தைக்கு சமமானவராக இருக்கிறேன். நான் தம்மை வணங்கினால் தமக்கு மிகவும் நன்றி உள்ளவனாக இருப்பேன். இளமையாக இருப்பது தமது தகுதியற்றவராக்குகிறது. அது நடக்கும். எனவே உங்களுக்கு வணங்க வேண்டாம். நீங்கள் தான் இதை விரும்புகிறீர்கள். ஒரு சின்ன ஆசையை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். புனித ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கும் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்திய விஷயங்களுக்காக நான் உடனடியாக உரிய தவத்தை அனுபவித்தேன். தாமே எனக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்க வந்திருக்கிறீர்கள். தங்களுடன் உணவருந்துவதை விட வேறு ஏதாவது அதிர்ஷ்டம் இருக்கிறதா என்று துர்வாச முனிவர் கூறினார். மேலும் அம்பரீஷ மன்னனின் விருப்பப்படி வேளை உணவை 5 திருப்திகரமாக அவருக்கு வழங்கி அவரது பக்தியை பாராட்டி அம்பரீஷ மன்னரை ஆசீர்வதித்து விடை பெற்று தனது ஆசிரமத்திற்கு சென்றார் துர்வாச முனிவர். இந்த கதை முழுவதும் கார்த்திகை மாதத்தின் 12ஆம் நாளில் நடந்தது. மகா முனிவர் அகஸ்திய மாமுனிவரே, கும்பத்திலிருந்து தோன்றியவரே, 12ஆம் நாள் விரதத்தின் பலன் எவ்வளவு பெரியது என்று நீங்கள் உணரவில்லையா? பகவான் என்பதை அன்று பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு பார்க்கடலில் தனது ஓய்வெடுக்கும் இடத்திலிருந்து எழுந்து மனதில் மகிழ்ச்சி அடைந்திருப்பார். எனவே முழுவதும் அதன் சிறப்பும் மகிமையும். அந்த நாளில் செய்யப்படும் புண்ணியம் மற்ற தினங்களில் செய்யப்படும் 5 தானங்களுக்கு சமம். ஒருவர் கார்த்திகை மாத சுத்த ஏகாதசி அன்று வரட்டு விரதத்தை கடைபிடித்து நாள் முழுவதும் பகவான் ஸ்ரீஹரியின் நாமத்தை உச்சரித்து இரவு முழுவதும் விழித்திருந்து புராணங்களை படித்து கேட்டு அல்லது ஓதி வந்தால் மறுநாள், அதாவது 12ஆம் நாளில் அவர் தனது இறைவனான நாராயணரான பகவான் ஸ்ரீஹரியை அடைவார். அவரின் புண்ணியத்தை பெறுவார். இன்பத்திற்காக தானம் செய்து பிராமணர்களுடன் உணவருந்துபவரின் அனைத்து பாவங்களும் இந்த விரதத்தின் பலன்களால் அளிக்கப்படும்.
12ஆம் நாள் ஸ்ரீமன் நாராயணருக்கு பிரியமான நாள் என்பதால் அன்று 12வது மணி நேரம் குறைவாக இருக்கும். அந்த மணி நேரம் கடந்தவுடன் உணவை உட்கொள்ள வேண்டும். ஸ்ரீவைகுந்தத்தில் வசிக்க விரும்புவோர் ஏகாதசி மற்றும் துவாதசி விரதங்களை கடைபிடிக்க வேண்டும். எதையும் தவற விடலாகாது. பகவான் ஸ்ரீஹரிக்கு மகிழ்ச்சி அளிக்கும் கார்த்திகை விரதத்தின் தூய துவாதசி எல்லா வகையிலும் மங்களகரமானது. அதன் பலன் குறித்து எந்த சந்தேகமும் இருக்கலாகாது. ஒரு மரத்தின் விதை மிக சிறியது, ஆனாலும் அது ஒரு பெரிய மரமாக வளர்கிறது. ஒரு பெரிய மரத்தை போல கார்த்திகை மாதத்தில் விதிகளின்படி என்ன சிறிய புண்ணியத்தை செய்தாலும் அது இறுதி தினங்களில் யமதூதர்களால் பாதுகாக்கப்படும். அவர்களுக்காகவே இந்த கார்த்திகை மாத விரதம் தேவர்கள் மட்டுமல்ல, எல்லா மனிதர்களாலும் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த கதையை படிப்பவர்களோ அல்லது கேட்பவர்களோ எல்லா வகையான செல்வங்களையும் இவ்வாறு அடைவார்கள், குழந்தைகளையும் அடைவார்கள். இந்த அத்ரி மகரிஷி கூறிய மகிமை இதனை அவர் அகஸ்திய மாமுனிவருக்கு கற்பித்தார். இதனை வசிஷ்ட மாமுனிவர் மேற்கோள் காட்டியபடி ஸ்கந்த புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கார்த்திகை மாத மாஹாத்மியத்தின் 29ஆம் அத்தியாயமான 29ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.